ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2024க்கான எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 27/6/2024 31/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஜூலை 31 வந்து கடைசி டேட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு 4887 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதே ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 3439 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து 8000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது. இப்போ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடித்தவங்களாக இருக்கணும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியுடையவர்கள். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 25 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதே ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 27 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அடுத்து ஹவல்தாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா 1600 மீட்டரை வந்து 15 நிமிஷத்தில் நடக்கணும். இப்போ ரன்னிங் கிடையாது, வாக்கிங் தான். அடுத்து நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா 1 கிலோமீட்டரை வந்து 20 நிமிஷத்தில் நடக்கணும். இது வந்து ஹவல்தாருக்கு மட்டும்தான், எம்டிஎஸ்க்கு கிடையாது. அடுத்து ஹைட் வந்து ஆண்களுக்கு 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கெல்லாம் வந்து 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேன்ஷனில் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகணும். அடுத்து ஃபீமேல் வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். வெயிட் வந்து 48 கிலோ இருக்கணும். இப்போ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான், எம்டிஎஸ்க்கு கிடையாது. இப்போ எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் தேர்வில் எடுக்கிற மதிப்பெண்களை பொறுத்து மட்டுமே உங்களை தேர்வு செய்வாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. ஹவல்தாருக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும். ஓஎம்ஆரில் நடக்காது, கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். கம்ப்யூட்டரில் ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து செஷன் 1 செஷன் 2 2 விதமாக நடக்கும். செஷன் 1ல் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டின்னு பேப்பர் 1 நடக்கும். இது பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண் வீதம், 60 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அடுத்து செகண்ட் வந்து ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இதுவும் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண் வீதம், 60 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இப்போ செஷன் 1 பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க இந்த எக்ஸாமுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக செஷன் 1ல் எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணலாம். அடுத்து செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. 75 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கொடுப்பாங்க, 75 மார்க்குக்கு. இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதை தவிர்த்து மீதி மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து தமிழ்லேயே எழுதலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும்னு பயப்பட தேவையில்லை. இப்போ 13 ரீஜினல் லாங்குவேஜ்லேயும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தி, மலையாளம், தமிழ், இந்த மாதிரி 13 ரீஜினல் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணலாம். இந்த 3மே வந்து தமிழ் அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷ் மட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்லாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே படித்து பார்த்து அட்டன் பண்ணலாம். இப்போ செஷன் 1க்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 2க்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது நீங்கள் தவறாக சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வாங்கின மொத்த மார்க்லேருந்து 1 மார்க்கு மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் அட்டன் பண்ணி அது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான கொஸ்டினுக்கு வாங்கியிருப்பீங்கள மார்க்கு, அதிலேருந்து 1 மதிப்பெண் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், போர்ட் மாஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஒர்க் அண்ட் டைம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். அடுத்து ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், ஏஜ் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்லேருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் வரும்.
இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4க்கு படித்ததே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதுலேருந்துலாம் கொஸ்டின் வரும். உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இது 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணலாம். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இது வந்து கட்டாயமாக நீங்கள் இங்கிலீஷில் தான் அட்டன் பண்ணி ஆகணும். இதில் எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா வெக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இதுலேருந்துலாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக எஸ்எஸ்சி எம்டிஎஸும் ட்ரை பண்ணலாம். சிலபஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் மேக்ஸ் எல்லாம் ஏறக்குறைய குரூப் 4 சிலபஸே தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிற மாதிரி இருக்கும்.